நான் இந்த கைலகிரி சிவன் பரமேஸ்வரன் நீலகண்டன் பார்வதிநாதன் உமா மகேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கின்ற யானை முதல் எறும்புதல் என்ன யுவராசிகள் படியளக்கும் கர்த்தராக இருந்தவர் என்னை குறித்து யாரா இருந்தாலும் தவம் புரிந்து தந்தையே ஆண்டவனே சிவனே என் தந்தையே ஐயனே எனக்கு காட்சி தர வேண்டும். என்ன உணவில்லை உடலிலே எந்த விதமான ஆசைகள் என்னை நோக்கி யார் கடுமையான தவம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு காட்சி தந்து அவர்கள் வரமதை கொடுப்பது. ஆனால் இன்றோ என்னவோ தெரியவில்லை பாதாளக்குரிய வீரகேச மன்னன் என்பவன் என்னை குறித்து கடுமையான தவம் இருக்கின்றார். எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் அப்படி அன்னையே பிதாவே நீங்கள் காட்சி தர வேண்டும், எனக்கு வரம் தர வேண்டும். என்னை குறித்து கடுமையான தவம் இருக்கின்றார். உறக்கமின்றி இரவென்று பகலென்று பாராமல் என்னையை குறித்து தவம் இருக்கின்றார். ஆதலால் என்னுடைய இடவாகத்தில் இருக்கின்ற உமாமகேஸ்வரர் அடித்து பார்வதா பாதாள கோட்டை ஆள்கின்ற வீரகேச மன்னன் என்பவன் என்னை குறித்து கடுமையான தவம் இருக்கின்றார். அவனுக்கு காட்சி தந்து நாம் அவன் கேட்கும் வரத்தை தர வேண்டும் என்று அவனிடத்திலே கூறினேன். சுவாமி, என்னை இப்படி தவறு மேல் தவறு செய்கிறீர்கள். ஏனென்றால் உங்களை நோக்கி கடுமையான தவம் இருக்கின்ற அசுரர்களுக்கு ஆகிய கேட்கும் வரத்தை தருகிறீர்கள். அந்த வரத்தை பெற்ற அசுரர்கள் தேவர்களை இம்சை செய்கிறார்கள், தேவர்களை வதைக்கிறார்கள். நீங்கள் குடிக்கும் வரத்தினால் இவ்வளவு வருகிறது என்று என்னை கூறி மறுத்து கூறினார். பெண்ணே, சொல்வதை கேள். அன்னையே தந்தை என்று எனக்கு அருள் தர வேண்டும் என்று கேட்கிறான். சென்று இருவரும் பாதாள கோட்டைக்கு சென்றதற்கு ஆசீர்வாதம் வந்து அவர் கேட்டு வரத்தை தர வேண்டும் கூறினார். வர மறுத்து விட்டார். சரி, உமாதான் இப்படி கூறுகிறாள் என்று என்னுடைய சிரசில் இருக்கின்ற எப்பலாகின்ற கங்காதேவி அழைத்தேன். அவளோ என்னிடத்திலே சுவாமி எங்களை சிரசின் மீதுதான் வைத்திருக்கின்றன, அனைத்தும் உங்கள் இடபாகத்தில் இருக்கின்ற உமாவுக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதனால் நானும் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். அதனால் கோபமடைந்து அந்த வீரகேச மன்னனுக்கு நானே அவனுக்கு கேட்கும் வரத்தை தரப்போகிறேன் என்று கோபத்துடன் வந்துவிட்டேன். சரி, பாதாள கோட்டைக்கு செல்வோம். வீரகேசர மன்னனை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய நமக. மற்றும் இன்று இரவு இந்த புதுமையான கிராமத்திலே இருப்பார். இந்த கிராமத்திற்கு எங்கள் நாடக மன்றத்தில் அணுகி திரு உயர் திருவாளர் கார்த்திக் ஐயா அவர்களும் உயர் திருவாளர் மூர்த்தி ஐயா முரளி ஐயா அவர்களும் என்னை அழைத்து உங்கள் மூலம் நீங்கள் நாடகம் நடத்தி தரும் என்று எனக்கு மரியாதை கொடுத்து இந்த நாடகத்திற்கு எங்கள் அரிசி நாடகம் அழைத்திருக்கிறார். அன்னவருக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மணியர்களுக்கு அனைவருக்கும் இந்த அரிசி நாடகத்தின் சார்பாக நன்றி கலந்து வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
ஈசன் உரைத்த வண்ணம் கைலாயமலை வந்து அடைந்து விட்டோம். அந்த கங்காதரன் நீலகண்டன் அந்த சிவபெருமானை கோரி தடுத்தோம். எப்படியும் என் மகளுடைய வாழ்வின் நிலை மாற்றம் ஏற்படும் என்ற நிலையோடு தன்னை முனி உடையாட குழந்தை முருகே நாட சம்மந்தரோடி இந்திராணி 18 முனியுமாட தரை தும்பை உருகாட நந்திவாகனோ பாட நாட்டிய பெண்களாட இடையோடி வேலை விரும்போடி ஆடி வருவேன் பிள்ளை வாய் கங்காதர நீலகண்டா மகாதேவா திருமூர்த்தி அள்ளும் பகலும் அயராது நீ யாரை குடித்து கருமையான தவம் இருக்கின்றாயோ அந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரன் இதே உன் கண்ணின் காட்சி தருகின்றேன். உன் இரு விழிகளை திறந்து என்னை ஆத்ம ஞானத்தோடு என்னை பார். நான் வணங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் கைலைமலை வாசல் கங்காதரன் நீலகண்டன் ஜடாதரன் எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்களா? கண் விழித்து பார்த்தால் நான் வணங்கக்கூடிய சிவபெருமான் இல்லை என்றால் என் கடும் வீரகசமண்ணா, சந்தேகமே வேண்டாம். யாரை குறித்து கடுமையாக தமறு இருக்கின்றாரோ அந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரன் உனக்காக மனமிறைக்கு காட்சி தருகின்றேன். உன் இரு விழிகளை தர என்னை பார். பார்க்கலாம் பார்க்கலாம். இல்லையிலே ஆடிய
நீலகண்டன், ஜடாதரன், நீலகண்டன், மகாதேவன், அளவித நாமதேயங்களை கொண்டு வீரகேசரி மன்னருக்கு காட்சியாக சுவாமி வீரகசமண்ணா, நீ அரக்கர் குலத்தில் உதித்தவனாய் இருந்தாலும் என்னிடத்திலே அதிக பக்தி கொண்டவன் என்பதால் உனக்காக இதோ காட்சி தந்தேன். ஆமாம், இந்த நேரத்திலே உன் உடலை வருத்தி உன்ன வருந்தாமல் கடுமையான இந்த தவம் இருக்கின்றாயே என்னை குறித்து. இதற்காக என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என் மகள் ஒரே மகள், ஒப்பற்ற மகள், வயிற்றிலே 3 மாத கர்ப்பமாக இருந்தவள் இப்போது 36 திங்களாக கருவுற்றவளாக இருக்கின்றாள். அவள் வயிற்றிலே இருப்பது குழந்தையா, கல்லா, மரமா, செடியா, கொடியா, பாறையா அல்லது வேறு ஏதேனும் கட்டியா, ஒன்றுமே புரியவில்லை. அந்த குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டும் என்று வீரகசமண்ணா, உன் மகளுடைய வயிற்றில் இருப்பது குழந்தைதான். குழந்தைதானா? ஆமா. உண்மையாகவா? இதற்கு காரணம் என்னவென்றால் பிருகுமாமுனியுடைய சாபத்தினால் 32 திங்களாக உனக்கு குழந்தை, உன் மகளுக்கு குழந்தை பிறக்காமல் கருவறையிலே தங்கிவிட்டது. உண்மைதான். ஆனால் இப்பொழுது என்னை வணங்கியதால் சாப விமோசனம் முடிந்து விட்டது. நான் இல்லம் செல்வதற்குள் என் மகள் குழந்தை பெற்று விடுவாள். உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்க. என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ இல்லம் சொல்லும் பொழுது உன் மகளானவள் குழந்தை பெருத்தெற்று விடுவாள். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தண்ணியே நானே. ஆனால் மீண்டும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயிலை செல்வம் இல்லை. என் மகள் வயிற்றிலே பிறப்பது பிறக்கட்டும். இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். அப்படியா? ஏதேனும் வீரகசமண்ணா, உனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும். அவ்வளவுதானே? எப்பொழுது ஏதோ என்னுடைய ஆலயத்தின் முன்னாக தடாகம் இருக்கின்றதல்லவா, அந்த தடாகத்திலே நீ நீராடி நீ கரையேறும் பொழுது அந்த படிக்கரையிலே உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அப்படியா? ஆமா சுவாமி. ஆமா, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அப்படி அந்த குழந்தை என் மகள் குழந்தை பிறந்த மயக்கத்தில் இருப்பாள். ஓ, அவள் பிரசவம் எடுத்து குழந்தை பிறந்திருக்கின்ற சமயத்திலே எனக்கு நீங்கள் உங்களுடைய அருளால் கொடுக்கின்ற அந்த குழந்தைய பக்கத்தில் படுத்து என் மகள் இப்பொழுது மயக்கத்தில் இருக்குமோ அந்த குழந்தை பக்கத்தில் கிடைத்துவிட வேண்டும். அப்படி விழித்திருந்து பார்க்கும் பொழுது அவளுக்கு 2 குழந்தை பிறந்ததாக அவள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஓ, என்னுடைய மகள் வீரத்தோடு இவ்வளவு நாள கருவறையில் 2 குழந்தையாக தெரிய வேண்டும். ஆமா, அதனால் உன்னருளால் கிடைக்கின்ற அந்த குழந்தையும் உன்னுடைய இங்கு நான் தவம் இருந்ததால் என்னுடைய மகளுடைய சாப விமோசனம் அடைய அங்கு ஒரு குழந்தை, 2 குழந்தையை ஒன்றாக இணைத்து என் மகளுக்குத்தான் பிறந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படி உனக்கு பிறந்தது என்ற அந்த குழந்தை என்றாவது கூறினால் அன்றே உனக்கு மரணம். சுவாமி, ஏன் நான் சொல்ல போகிறேன்? நீங்கள் சொல்லும் வார்த்தையெல்லாம் நன்றாக இருக்கிறது. 2 குழந்தையை ஒன்றாக இவனுக்கே பிறந்ததை நான் கூறிவிடுகிறேன். ஆமா, எல்லாம் இறைவன் அப்படியே தருவார்கள். பரம்பரையிலே இப்போது அதோ தெரியும் நீரோடையில் எழுகின்றேன். அங்கு எனக்கென்று ஒரு குழந்தையும் என் மகள் இல்லம் செல்வதற்கு இருக்கின்ற பிரசவ வழி எடுத்து குழந்தை பிறந்திருக்கும். 2 ஒன்றாக இணைத்து விடுகின்றேன். 2 குழந்தையும் என் மகளுக்கு பிறந்தது என்று சொல்லுகின்றேன். வருகின்றேன்.